ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், 30 days டயட் விளாகில் டே 4 பார்க்குறோம். மண்டே எடுத்த வீடியோ. காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 76,400 இருந்தது. பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிக்கிட்டே மாவு அரைச்சிட்டு இருந்தேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாதம், கீரை, முருங்கைக்கீரை பொரியல், ஸ்நாக்ஸுக்கு கொய்யாக்காய் வச்சு அனுப்பியாச்சு. மறந்து போச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 பச்சை பயிறு தோசை, கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. தக்காளி அப்படியே அரைச்சி கொதிக்க வைக்கிறது. இந்த சட்னி தான் தங்கச்சி ஓயாமல் செய்வாள். அதுக்கு தான் 2 கிலோ வாங்காதே 1 கிலோ போதும்னு சொன்னேன். பிரேக்ஃபாஸ்ட் நானும் என் தங்கச்சி பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவள் பார்த்திங்கன்னா செல்லு பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னை காமிக்காத அப்படின்னுட்டு செருப்பு வேறு வந்துருச்சு அவளுக்கு. 2 பேரும் உட்காந்தோம்னா 1 மணி நேரம்னாச்சும் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு போவாள். அப்படி இல்லைன்னா நான் என் வேலையை பார்ப்பேன். அவள் வீட்டுக்கு போயிடுவேன் நான், இல்லாட்டி அவள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாள். இப்படி தான் டெய்லியும் போகும். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா வேலையும் முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் தான் வீடியோவை காமிக்கிறேன். மாவு அரைக்கும் போதே, இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே எக்ஸ்ட்ரா ஒரு படி ஊற வச்சுருந்தேன், முறுக்கு கரைக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ லஞ்சு பார்த்திங்கன்னா செஞ்சதுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் காமிக்கிறேன். அந்த பக்கம்லாம் எக்ஸ்ட்ரா இருந்த சாப்பாடு, காலையில் கிளறின சாப்பாடு, வடித்த தண்ணியெல்லாம் வச்சுருந்தேன். எனக்கு கம்மங்கஞ்சி வச்சாச்சு, சாப்பாடு வடித்தாச்சு, வெண்டைக்காய் காரக்குழம்பும் ரசமும் வச்சுட்டேன். இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சு. மாவு அரைச்சி ஒதுக்க வச்சுட்டேன், எடுத்து கரைச்சியும் வச்சாச்சு. இனி அந்த முறுக்கு மாவு பிழிஞ்சிட்டு, முறுக்கு மாவு அரைச்சிட்டு நைஸாக அரைக்கணும். அரிசியை அரைச்சிட்டு அதில் பொட்டுக்கடலை மாவும் கடலை மாவும் போட்டு, காரத்துக்கு வரமிளகாத்தூள் போட்டு, உப்பு போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே கிரைண்டர் ட்ரம்லேயும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு உப்பு பார்த்த அளவுக்கு போதுமாக இருந்தது, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இங்கே பச்சி போட்ட எண்ணெய் தான் இருந்தது. இது அப்படியே முறுக்கு சுட்டுட்டு அதை அப்படியே எண்ணெயை கீழே ஊற்றிடுவேன். இனி அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சம் சொதன்னு இருக்க மாதிரி இருந்தது. நல்லா ரொம்ப டைட்டாக இல்லாத மாதிரி, ஆனாலும் நல்லா தான் வந்தது முறுக்கு. ஒரு படி புழுங்கல் அரிசி, அரைப்படி இல்லாட்டி 3/4 படி கடலை மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு மீதிக்கு 1/4 படிக்கு பொட்டுக்கடலை மாவு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். இந்த அளவுக்கு தான் மாவு இருந்தது. எனக்கு தட்டில் புழிஞ்சும் போது அந்த முறுக்கு பிஞ்சிட்டு போகிற மாதிரியே இருந்தது. தட்டை விட்டு எண்ணெயில் விழுக மாட்டேன்னுச்சு. அதனால் டைரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுட்டேன். எண்ணெய் முறுக்கு சேப்பு வந்தால் என்ன, வராட்டி என்ன, இந்த அளவுக்கு எனக்கு முறுக்கு போதும். பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்குன்னு இருந்தால் போதும்ன்ட்டு சுட்டு எடுத்தாச்சு. சுட சுட கால் வலி தாங்க முடியல. எண்ணெய் கொதிக்க எண்ணெயோட ஸ்மெல்லும் பிடிக்கவே இல்லை. எப்படியோ வாந்தி வர்ற மாதிரியே இருந்தது. ஆனாலும் சுட்டு எடுக்கணுமே. 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு தான் ஈவினிங் பசங்களை டியூஷனே கூட்டிகிட்டு போனேன். வந்தோடனே திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு பறந்துட்டு முறுக்கை பார்க்க ஒரே ஹாப்பி ஆகிட்டாங்க. முறுக்கு சுட்டுக்கிட்டே என்னோடய லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளரு கம்மங்கஞ்சி குடித்தாச்சு. முருங்கைக்கீரையும் பீட்ரூட் பொரியலும் வச்சு சாப்பிட்டேன். பிழிஞ்சு விட்டுட்டு டம்ளரில் அப்படியே எடுத்து குடிச்சிடுறது. ஸ்பூன்லேயே பொரியல் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். இது உட்காந்து குடிக்கலாம் நேரம் இல்லை அப்படின்ட்டு நின்றுக்கிட்டே தான் இருந்தேன். நின்று கால் வலி எடுத்துருச்சு. கடைசியாக தான் சேர் எடுத்து கொண்டாந்து போட்டு உட்காந்தேன். அதுவும் கொதிக்கிறது அடங்கிச்சுன்னா திருப்பி விடணும், இல்லாட்டி ரொம்ப சவந்து போயிடும் கடலை மாவு போட்டிருக்கறனால. அதனால் அளவாக பார்த்து கரெக்டாக எடுக்கணுன்ட்டு நின்றுக்கிட்டே தான் இருந்தேன். அதிகபட்சம் கால் வலினாலும் வலி ஃப்ரெண்ட்ஸ். கடையில் எவ்வளோ தான் வாங்கி கொடுத்தாலும் தீர்ந்து போயிடுது, வீட்டில் எவ்வளோ செஞ்சாலும் தீர்ந்து போயிடுது. என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் எதையாவது போட்டு கிச்சனில் கிண்டிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கும் சலுப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் படம் இல்லை. எதையாவது செஞ்சால் ஆகுமா, அதையாவது செஞ்சால் ஆகுமான்னு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயாண்ட யாராவது கிச்சனில் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இதுக்கு மேலெலாம் சாப்பிட்டா வெயிட் குறையாது. சாப்பிட்டவங்களே டேஸ்ட் பார்க்காட்டி எப்படி அப்படின்ட்டு நான் சாப்பிட்டேன். இது கடைசியாக சுட்டு முடிச்சிட்டேன். கடைசி முறுக்கு நல்லா வடை சட்டி அகலத்துக்கு வந்துருச்சு. மீதம் இருந்ததை அப்படியே தட்டி உள்ளே போட்டேன்.
இவ்வளோ முறுக்கு சுட்டிருக்கேன். இது 2 நாளில் காலியாயிரும். இன்றைக்கும் நாளைக்கும் அவ்வளோதான். மறுநாள்லாம் இருக்காது. புதன்கிழமை வரைக்கும் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். தங்கச்சி வீட்டுக்கும் கொடுக்கணும், நாங்களும் சாப்பிடணும். அப்புறம் எப்படி இருக்கும்? தின்று தானே போகும். எது செஞ்சாலும் பல்காக தான் செய்வேன். கொஞ்சமாக செய்கிறதெல்லாம் கிடையாது. அப்படியே கொஞ்சமாக செய்கிறதா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் செய்வேன். முறுக்கெல்லாம் ஆற வச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு கொண்டுட்டு போயிட்டேன். என்னோடய டயட் விலாகில் இதெல்லாம் தான் வரும். பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவளே ஆச்சரியப்பட்டா, என்ன தாண்டி செஞ்சோம், இவ்வளோ முறுக்கு எங்களுக்கேவா அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டா. டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி நல்லா வயிறு ஃபுல்லாக தண்ணி குடித்தாச்சு. தண்ணி குடிக்கவே மறந்துட்டேன். அந்த எண்ணெய் சட்டிக்கிட்ட நின்று கிட்டத்தட்ட 2-2.5 லிட்டருக்கு குறையாமல் குடிச்சிருங்க. நானும் குடிச்சிட்டேன். 4 லிட்டர் குடிக்கணும். அவ்வளோ தண்ணி என்னால் குடிக்க முடியல. ஈவினிங் பார்க்குக்கு போனேன். வாக்கிங் போயாச்சு. வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். அப்புறமா என் தங்கச்சியும் வந்துட்டா. அப்புறம் அவளோடையே 2 ரவுண்ட் நடந்துட்டு ஒரு 3000 ஸ்டெப்புக்கு நடந்துட்டு திரும்ப அவளே வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டா என்னைய வீட்டுக்கு. அவள் நடந்தால் நான் உட்காருன்னு சொல்லுவேன். நான் நடந்தால் அவள் உட்காருன்னு சொல்லுவாள். இப்போலாம் 2 பேரும் முடிஞ்சால் நடக்கிறது, முடியலைன்னா உட்காந்துக்கிறது. ஆனால் அவள் வேகமாக நடந்து வேர்க்க விறுவிறுக்க வந்து உட்காருவா. நான் அப்படி இல்லை, மெதுவாக நடந்துட்டு வந்து உட்காந்துக்குவேன். காலையில் அரைச்சி வச்சுருந்த மாவை சாயந்தரமே எடுத்து உள்ளே வச்சுருக்கலாம், மறந்துட்டு போயிட்டேன். 7 மணியை போல் தான் உப்பை போட்டு கரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிறேன். இதுவும் ரேஷன் அரிசி மட்டுமே போட்டு அரைச்ச இட்லி மாவு தான். இதை காலையில் தோசை ஊற்றணும், அப்படி இல்லைன்னா இட்லி தான் ஊற்றணும். நான் தங்கச்சியிட்ட போய் சப்பாத்திக்கு மாவு இருக்கான்னு கேட்டேன். இருக்குது, ஆனால் அது எனக்கு வேணும் அப்படின்னா, சரி நீயே சாப்பிட்டுக்க, நான் போய் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வந்தேன். அப்புறம் கம்மங்கஞ்சி இருந்தது, அதையே குடிச்சிட்டேன். 2 நேரமும் ஒரே சாப்பாடு சாப்பிட்டாலும் வெயிட் குறையாது. ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன், வெயிட் எப்படி குறையலான்னு தெரியல. ஆனால் ஒயிட் ரைஸ் சாப்பிடாம இதவே சாப்பிட்றேனே, எனக்கு அதுவே போதும். சுடும்போது கொஞ்சோண்டு முறுக்கு சாப்பிட்டேன் பாருங்கள், அதோடு நிறுத்தாமல் இப்போ கம்மங்கஞ்சிக்கு வேறு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றேன். சுத்தமாக செய்யாமல் இருந்துட்டால் கூட வாய் அடைக்கிட்டு கம்முன்னு இருந்துருவேன் போல இருக்குது. செஞ்சு வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போகையிலையும் வரையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னுட்டே இருக்கேன். வெயிட்டு குறையுமோ குறையாதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். டின்னர்லாம் முடிச்சுட்டு நைட்டு கொஞ்சமாக கருஞ்சீரகம் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சுருந்தேன். அதை எடுத்து குடித்தேன். கொஞ்சம் வெதுப்பாக. இதில் கருஞ்சீரகம், கொள்ளு, ஜீரகம், ஓமம் அப்படின்னு நிறையா இருக்குது. வெந்தயம் அந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு குடித்தா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் சரியாகும். கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கவே போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம். வெயிட்டு குறையலையேன்னு சொல்லி நான் விட போகிறதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து 30 days ஃபாலோ பண்ணியே ஆவேன். பாய். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.